Sir, all modules are really great. This shows your hard work and dedication in this field. I get almost good knowledge about website development through these modules, but I will be well versed after take daily practice. You teach each and every part very truly and clearly. Really amazed for your given that templates and message templates, foreign clients chat and backdrop worksheets. No one can easily do this for others. Thank you so much sir அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஓகே, நம்ம ஏதோ ஒரு ரியலாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், ஒரு வர்த்தியான விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரியா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோச்சிங் ப்ரோக்ராமில் லேர்ன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட். நான் இவங்ககிட்ட ரிவ்யூஸ் கொடுங்கன்னு கூட கேட்கல. ஓகே, அவங்களா ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான். ஓகே, 1 செகண்ட். எஸ், அவங்களா ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லேட்டராக அவங்களே வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் ஒரு விஷயத்தை ஈஸியாக கன்வே பண்ண முடியும். பேசிக்காக எனக்குன்னு நான் வந்து ஒரு 5.5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐடியில் ஒர்க் பண்ணும்போது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். தென் அந்த கம்பெனி குவிட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸு, தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ், கேரளா கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது போயிட்டு இருக்கும்போது 3 வருஷமாக யூடியூப்பில் கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 3 வருஷமாக யூடியூப்பில் இதே ஃப்ரீலான்சிங், அதாவது எந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணாலும் சரி, அந்த வீடியோஸ் வந்து அரௌண்ட் ஒரு 300-200 வியூஸ் தான் போகும். பட் எனக்கு வியூஸ் கவுண்ட் இல்லை. நான் எஜுகேட் பண்ணுறேன், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்லித்தரன்றதுக்காகவே நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய உங்களிருந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நானும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் பண்ண ரீசனுக்காக நான் இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியை ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த அகாடமியை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள ஆல்ரெடி ஜாயின் பண்ணி கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணாங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய லாங் ஃபார்மட் மெசேஜஸ் ரிசீவ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த லெவலுக்கு எனக்கு யாரும் சொன்னதில்லை. நான் இன்னொரு சில நிறைய ரிவ்யூஸ், அப்ரிசியேஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஆல்மோஸ்ட் ஒரு இயர் பேக் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சு. ஆனால் அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சது இந்த ரோஹினி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட அப்ரிசியேஷன் தான். சரிங்களா? பேசிக்காக இந்த அளவுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து ஒரு பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராம் மாதிரி அப்படின்னு சொல்லி, இது வந்து சப்போஸ் யாராச்சும் கோர்ஸ் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஈவன் தோ நான் மாடல்ஸில் சொல்லி கொடுத்தாலுமே என்னோட சப்போர்ட்டுன்றது கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு எத்தனை பேர் இதை வந்து ப்ராப்பராக பிலீவ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் என்னோடய ஒர்க்ஸை தாண்டி நான் யூடியூப்பில் 3 வருஷமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டென்ட்டை. இது 1. 2வது, இதே ஃபீல்டில் 5 வருஷமாக இருக்கேன், இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2. 3வது, நான் எப்பயுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கான வேல்யூவை நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எப்போ எந்த டைமில் எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஓகே, நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா மேலே வருவாங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜ் நான் எதுக்கு ஷோகேஸ் பண்ணேன், மோஸ்ட் ஆஃப் தி பேர் வந்து அந்த ஸ்டெப்பை எடுக்காமல் இருக்கீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இதை நீங்களே ஓனாக லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்றது நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா நான் எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் சொல்லி தர போகிறதில்ல. என்னென்ன விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கோ அதே தான் நான் சொல்லி தர போகிறேன். பட் எந்த மெத்தடில் போகணும், என்ன கைடன்ஸில் என்னோட 5.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே அவங்ககிட்ட நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன். இதனால் என்ன நடக்குதுன்னா, என்ன ப்ராப்பரான வேலை போகணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வேலை போனால் கரெக்டாக ரிசல்ட்ஸ் வருமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய போகுது. ஸோ மேக்ஸிமம் சொல்ல வரது உங்ககிட்ட என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மணி ஜென்ரேட் பண்ணலாம் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் சேனலில் ஆல்மோஸ்ட் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. இதில் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஏதோ சம்திங் 3,000 4,000 ருபீஸோ இல்லை 5,000 ருபீஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். இது வந்து 6 months 7 months ஒன்ஸு. சரியா? இது இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியாது. ஏன்னா அப்படி இருந்துமே நான் ஏன் கண்ட்ரோல் பண்ணேன், எனக்கு இன்கம் வந்து இதுலேருந்து வரப்போகிறதில்ல. எனக்கு இதுலேருந்து வரப்போகிறதில்ல, எனக்கு வந்து பெருசாக அந்த கோச்சிங்லேருந்து வரப்போகிறதில்ல. எனக்கு வரப்போகிற எல்லா அமௌண்ட்டுமே நான் ஆல்ரெடி என் கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனிக்கு எம்ப்ளாயீஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அங்கே இருந்தால் இன்கம் எனக்கு மெயினாக சோர்ஸ் ஆக போகுது. பேசிக்காக நீங்கள் யாராச்சும் இந்த ஃப்ரீலான்சிங் தவிர்த்து நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீலான்சிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து நல்லாவே ஒரு ஒர்த்தான, உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய லேர்னிங் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து சேல்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, கொஞ்சம் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுவீங்க, உங்களை நீங்களே எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு லேர்ன் பண்ணுவீங்க. இது எல்லாமே வெளியே லேர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணும்போது இதுகள்லாம் கூட சேர்ந்து வருதுன்னா அது இந்த ஃப்ரீலான்சிங்கில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? சரி, நான் இந்த ஷோகேஸ் பண்ண மெசேஜுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், பட் இந்தளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மெசேஜ் இருந்தாலும் நானே ஓகே, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் ஒரு விஷயத்தை கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரெகக்னேஷனாக இருக்குது. சரிங்களா? சப்போஸ்
நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து இவங்க அப்ரிஷியேட் மெசேஜ் தான். இவங்களே கிளைண்ட் சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கலாம், இல்லாட்டி கார்ட்லேயும் தனியாக கூட வரும். சரிங்களா? இன்னொரு மோஸ்ட் ஆஃப் தி டைமில் நான் வந்து எதிர்பார்த்த கொஷின் வந்து நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேளுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீலான்சிங்கில் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் சேல்ஸ் காலை அப்லோட் பண்ணிட்டேன், கிளைண்ட்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுன்ற வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டேன். நான் ரிப்பீட்டேட்டிவாக போடுற மாதிரி இருக்குமோ அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னென்ன டவுட்ஸ்லாம் சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டவுட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டாக அப்படியே இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட்டாக போடுங்க. மொத்த டவுட்ஸுமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அடுத்த அப்கமிங் வீடியோஸில். சரிங்களா? இதுக்கப்புறம் ப்ராபப்ளி லாங் ஃபார்ம் வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ஃப்ரீலான்சிங் பற்றி தாராளமாக கேளுங்க. சப்போஸ் இன்ஸ்டாலே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க, டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங். See you.